எல்லாருக்குமே வணக்கங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். என்ன அப்படி கேட்டாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கூண்டை நீங்கள் எப்படி செஞ்சீங்க, உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்ட்டு தாங்க கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் இந்த கொட்டாய் எதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேங்க. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு பொருளோட விலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த கொட்டாயோட அகலம் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, நீளம் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். இந்த கொட்டாயோட நீளம் 33 அடிங்க, அகலம் 11 அடி, ஹைட்டு 9 அடி. நாங்கள் 9 அடிக்குமே செவுரு வைக்கலாங்க, பிட்டு பிட்டாக பிரித்து வச்சுருக்கோம். 2 அடிக்கு வெல்டு மெஸ் போட்டிருக்கோங்க. இதுதான் வெல்டு மெஸ்ஸு. பார்க்க கம்பி வேலி மாதிரி இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலே 4 அடிக்கு ஷீட் போட்டிருக்கோங்க. வெல்டு மெஸ்ஸுக்கு கீழே 3 அடிக்கு செவர் இருக்குது. வெல்டு மெஸ் போடுறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, காத்தோட்டமாக இருக்குங்க உள்ள கூண்டுக்குள்ளே, அதனாலையும் போட்டிருக்கோம். இது கதவு நாங்களே ரெடி பண்ண கதவு தாங்க. இந்த கதவை நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு போர் வண்டி இருக்குங்க, அதோட கம்ப்ரஸரோட க்ரில்லை கட் பண்ணி நாங்களே வெல்டு அடிச்சுக்கிட்டோம். அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு ஏணி மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கோழியெல்லாம் மொட்டையிட போகிறதுக்கப்போ இது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்களே ரெடி பண்ணி வச்சது தான். நீங்கள் கடையில் கேட்டாலுமே குறைஞ்ச ரேட்டுக்கு தருவாங்க. மேலே நாங்கள் எந்த விதமான பைப்பும் வைக்கலங்க, இருக்கிற குச்சியை வச்சு தான் மேலே பரன் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அந்த குச்சி ரெண்டையும் தாங்கிறதுக்காக சைடில் மட்டும் கம்பி வச்சுருக்கோங்க. அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா 2 சட்டி மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் சில கோழிகள்லாம் மொட்டிட்டுருங்க. நாங்கள் மேலே ஃபுல்லாக அட்டை தாங்க போட்டு கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் கேட்கலாம், அட்டை சூடு எதுக்காக கோழிகளுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு. இதே நம்ம கீத்து ஓலை இதெல்லாம் வச்சு மேய்ஞ்சோன்னா சீக்கிரமாகவே போயிடும். பட் அட்டை ரொம்ப நாள் தாங்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போட்டிருக்கோம். அப்படியே சைடில் பார்த்தோம் அப்படின்னா கோழி நிற்கிறதுக்காக நாங்களும் 2 குச்சியை வச்சு அந்த செவுத்தோடு ஆணி அடித்து வச்சுருக்கோங்க. எதனால் நாங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, நாட்டுக்கோழியை பொறுத்த வரலுமே அது உயரமான இடத்துல தாங்க நிற்கும். நைட்டில் அணையிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, பெருசெல்லாம் மேலே அணைஞ்சிக்கிச்சு அப்படின்னா கீழே குஞ்சுகளை அது கொத்தாது. அதுக்காகவும் இது ஒரு நல்ல செட்டப்பாக இருக்கும். இந்த கம்பி நாங்கள் எதுக்காக செட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, மொட்டை இடுறதுக்காக ஸ்டாண்ட் வைக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் செட்டப் பண்ணோம். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. கோழியெல்லாம் மேலே ஏறி நின்றதுனால அந்த ஸ்டாண்ட் ஒழுங்காக உட்காரல. அதுக்காக நாங்கள் இன்னொரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம். அது செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த பக்கம் அதே மாதிரி குச்சி வச்சுருக்கோம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரம், நிறைய செடியெலாம் வச்சுருக்கோம். அதனால் கோழிகளுக்கு ஹீட் கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் இந்த ஒரு கூண்டை 3 ரூமாக தடுத்துருக்கோங்க. எதனாலனா அப்போ தான் பேட்சாக உள்ளே விட முடியும் அப்படின்றதுக்காக தடுத்துருக்கோம். நாங்கள் தடுக்கிறதுக்கு இந்த ரூமுக்கு எந்த விதமான பொருளும் யூஸ் பண்ணலைங்க. வேஸ்ட்டாக இருக்கிற இந்த தகரத்தையே யூஸ் பண்ணி தடுத்துட்டோம். 3 ரூம் 10க்கு 11ங்க. அவ்வளோதாங்க. இந்த ரூமை பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம அடுத்த ரூமுக்கு போகலாம். இந்த ரூமும் அந்த ரூமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இதில் என்ன நாங்கள் ஒன்று எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கீழே கோழி குஞ்சுகளுக்காக தீனி போடுறதுக்கும் தண்ணி வைக்கிறதுக்காக பிளாஸ்டிக் சட்டி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம். இது கோழிக்கு கமுத்து விடாமல் இருக்கிறதுக்காக ஒரு பைப்பு போட்டு போல்ட்டு போட்டு வச்சுருக்கோம். இந்த ரூம் எப்படி தடுத்துருக்கோம் அப்படின்னா, நாங்கள் எடுத்து வந்த வெல்டு மெஸ் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை வச்சு இந்த ரூமை தடுத்துட்டோம். கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும் அப்படின்றதுனால இதை வச்சு தடுத்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இன்னொரு கூண்டுக்கு போகலாம். இந்த கூண்டில் தாங்க நாங்கள் பிறந்த ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் விடுவோம். அதனால இதுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதெல்லாமே கொஞ்சம் ரேட் கம்மியாக தாங்க இருக்கும். இது நாங்கள் பிவிசி பைப்பில் ரெடி பண்ண ஃபீட்டு தாங்க. இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம கூண்டுக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. இப்போ நாங்கள் கூண்டுக்கு வெளியே என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம்.
இந்த கூண்டு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் கோழி வளர்த்த ஆரம்பிக்கிறப்ப ரெடி பண்ண கூண்டு தாங்க. ஒரு 10 to 20 கோழி வளர்த்துறதுக்கு இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து கோழி அதிகமாக இருந்ததுனால இந்த கூண்டு நாங்கள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கிர்ரா கோழி விடுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எப்படி பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து வீடு வேலை செஞ்சாங்க. அதில் இருக்க ஆங்கிலு, போல்ட்டு, கம்பி அதெல்லாம் வச்சு நாங்களே வெல்டு அடித்து ரெடி பண்ணிக்கிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 to 20 கோழி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மேலே பறன் மாதிரி இருக்கிறது வேணாம். ஏன்னா கோழி வந்து கீழே மண்ணில் பறைச்சாதான் அது ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கூண்டு வந்து வெளியே தாங்க வச்சுருக்கோம். வெயில் வந்து கோழி மேலே படாமல் இருக்கிறதுக்காக பக்கத்தில் நாங்கள் வேப்பஞ்செடி ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து இப்போ பெருசாகலை, அதனால நாங்கள் மட்டையை போட்டு கவர் பண்ணியிருக்கோம். பறன் மாதிரி அமைக்கிறதுனால நமக்கு இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா, கீழே சிந்துற தீனி எல்லாமே வேஸ்ட்டாக போகாதுங்க. கீழே இருக்க கோழிகை பொறுக்கிடும். அது மட்டும் இல்லாமல் பாம்பு பூச்சி எதுவுமே உள்ளே போகாது. நீங்கள் தரையில் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் வெல்டு மெஸ்லாம் ரொம்ப சின்னதாக போட்டுக்கோங்க. நாங்கள் கூண்டுக்கு வெளியே ஒரு 1/2 ஏக்கராவுக்கு சுற்றி கம்பி வேலி போட்டிருக்கோங்க. அந்த ஆர்ச் மாதிரி இருக்கிறது வந்து உள்ள அசோலா இருக்குது. இந்த கம்பி வேலியில் நட்டிருக்க தூண் எல்லாமே முன்னாடி வந்து நாங்கள் நாட்டுக்கோழி ஷெட்டுக்காக காசு கட்டி போட்டிருந்தோம். அதிலிருந்து எடுத்த தூணையே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் ராடையும் நாங்கள் வச்சு யூஸ் பண்ணி கம்பி வேலி போட்டோம். கூண்டை சுற்றியுமே சில மரங்கள்லாம் வச்சுருக்கோங்க. அதெல்லாம் கோழிக்கு நிழலுக்காக வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா மத்தியான நேரங்களில் வெயில் அதிகமாக இருக்கிறப்பெல்லாம் கோழியெல்லாம் இந்த மரத்துக்கடியில் தாங்க நிற்கும். நம்ம போட்டிருக்க கம்பி வேலிக்குள்ளே ஒரு கிணறு இருக்குங்க. இந்த கிணத்துல நிறையா கோழி அடிக்கடி போய் விழுந்துருங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்காக நாங்கள் சுற்றி பச்சை வலை கட்டியிருக்கோம். பச்சை வலை கட்டினதுக்கப்புறம் கோழியெல்லாம் கிணத்துக்குள்ளே விழுகிறது இல்லைங்க. பாருங்கள், அங்கங்கே மரம்லாம் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க கோழிக்கெல்லாம் ஏன் தண்ணி வைக்கிறது இல்லை அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து தண்ணி பாயிற காடு அப்படின்றதுனால எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஃபில்டரில் தண்ணி நீக்கிவிட்டோம் அப்படின்னா மரத்துக்கடியில் பைப் மாதிரி போட்டிருக்கோம். அதுலேருந்தே தண்ணியெல்லாம் போய் தேங்கிக்கும். அதனால நாங்கள் தண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் கோழி பண்ணை வச்சுருந்தீங்க அப்படின்னா கோழி பண்ணை சுற்றியும் மரத்தை வைங்க. ஏன்னா அப்போ தான் கோழிகளுக்கு எந்த விதமான நோயும் வராது. அதுலேயுமே உங்களுக்கு பயனுள்ள மரமாக வச்சிங்க அப்படின்னா கோழிக்கு நிழலும் ஆச்சு, உங்களுக்கு பயனும் ஆச்சுங்க. நாங்கள் என்னென்ன மரம்லாம் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெலா மரம் வச்சுருக்கோங்க, சீத்தாப்பழ மரம் வச்சுருக்கோம், கொய்யா மரம் வச்சுருக்கோம், ஆரஞ்சு பழ மரம் வச்சுருக்கோங்க, முருங்கை மரம் வச்சுருக்கோம், நெல்லி மரம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறையா மரம் வச்சுருக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கூண்டுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அட்டையோட ரேட்டை பார்த்துடலாங்க. ஒரு அட்டை வந்து 530 ரூபா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 17 ரூபாங்க. இந்த அட்டையோட அகலம் வந்து 3x 11ங்க. மொத்தமாக நாங்கள் 10 ஷீட் வாங்கியிருந்தோம். 33 அடி ஆச்சு. மொத்த செலவு வந்து 5500 ரூபாங்க அட்டைக்கு. இப்போ வந்து நம்ம வெல்டு மெஸ்ஸோட ரேட் பார்க்கலாங்க. நாங்கள் வந்து மொத்தம் 80 அடி வாங்கியிருந்தோம். எங்களுக்கு வந்து ரேட் வந்து 1500 ரூபாய் செலவாச்சு வெல்டு மெஸ்க்கு. கீழே வந்து 3 அடிக்கு செவுரு கட்டியிருந்தோங்க. அந்த செவரில் இருக்க கல் வந்து நாங்கள் பழைய வீடு இடித்தோம். அந்த கல்லை வச்சு நாங்கள் கட்டிக்கிட்டோம். நீங்கள் கல் வெளியே வாங்குற மாதிரி இருந்தாலும் அப்போ வந்து கல் ரேட் கொஞ்சம் கம்மி தாங்க. அடுத்தது வந்து நம்ம மேலே போட்டிருக்க பைப்போட ரேட் பார்க்கலாங்க. அதாவது ஆங்கில்னு சொல்லுவாங்க. ஒரு பைப் வந்து 21 கிலோங்க. நாங்கள் வந்து மொத்தம் 4 பைப் வாங்கியிருந்தோம். 85 கிலோ எங்களுக்கு 4 பைப் வந்துச்சு. ஒரு கிலோட ரேட்டு வந்து 42 ரூபா. ஸோ அதனால் மொத்த பைப்போட விலை வந்து எங்களுக்கு 3500 ரூபாய் செலவாச்சுங்க. நாங்கள் கூண்டு சுற்றி கம்பி வேலி போட்டிருக்கோங்க. கம்பி வேலியோட ஹைட் வந்து 6 அடி இருக்கும். ஒரு ரோல் வந்து 100 அடி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ரோலோட விலை வந்து 1000 ரூபாங்க. நாங்கள் வந்து 5 ரோல் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு கம்பி வேலிக்கு 5000 ரூபாய் செலவாச்சுங்க. அடுத்தது நம்ம கிணத்து சுற்றி கட்டியிருக்க பச்சை வலை வந்து நாங்களே ஒரு ரோல் தாங்க வாங்கினோம். ஒரு ரோல்லேயே மிச்சம் இருந்துச்சு. அது வந்து ஹைட்டு வந்து 5 அடிங்க. மொத்தமாக 500 ரூபாய் செலவாச்சு. அப்புறமேட்டு இதுக்கு சைடில் வச்சுருக்க அட்டை எல்லாமே 4 அடி ஷீட் வாங்கினோங்க. அது வந்து 2000 ரூபாய் செலவாச்சு. அப்புறமேட்டு சிமெண்ட்டு 3 மூட்டை எடுத்தோம். ஒரு மூட்டை வந்து 330 ரூபா. சிமெண்ட்டுக்கு மொத்தமாக 1000 ரூபாய் செலவாச்சுங்க இந்த பண்ணைக்கு. மணல் வந்து இங்கே காட்டிலேருந்து அடிச்சுட்டு வர்ற மணலையே நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்.
நாங்கள் கோழி பண்ணைக்குன்னு 2019 செலவு பண்ண அமௌண்ட் வந்து 22,000 அப்ராக்சிமேட்டாக. இப்போ நாங்கள் போட்டிருக்குது வந்து ஒரு பண்ணைக்கு 250 கோழி விடலாங்க. மொத்தமாக இந்த மாதிரி பண்ண அமைச்சிங்க அப்படின்னா 750 கோழி விடலாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக அடைச்சி போட மாட்டோங்க. இந்த பண்ணை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நைட்டில் கோழி அணையிறதுக்கும் மொட்டை இடுறதுக்கு மட்டும்தாங்க இந்த பண்ணை யூஸ் பண்ணுறோம். மற்றபடி பகல் நேரங்களெல்லாம் வெளியே தாங்க கோழி ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இப்போ லைட்டில் விட்டுருக்க குஞ்சு எல்லாமே 1 மாதம் லைட்டில் இருக்குங்க. 1 மாதம் இதில் ஒரு கூண்டில் விட்டுருந்துட்டு அப்புறமேட்டு தான் வெளியே விடுவோம். நீங்கள் ஒன்ஸ் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நமக்கு லாபம் தாங்க வரும். லாபம்னா கொஞ்சம் லஞ்சம் லாபம் இல்லைங்க. 1 மடங்கு இன்வெஸ்ட் பண்ணோன்னா 3 மடங்கு நம்ம எடுத்துடலாங்க 6 மாதத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.